ஹாப்பியா இருந்தேன். தெரியுதா முதல்ல சாருக்கு? தெரியல நான் தான் உங்க போன்றுச்சு. சொல்லுங்க மேடம். பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, வீட்டு பக்கமே வரமாட்டீங்க. இப்ப வீட்டு பக்கம் வராம நான் எங்க போறேன்? இப்போ டெய்லி காலைல ஷூட்டுக்கு போறேன், முடிக்கிறேன், சாயந்தரம் வீட்டுக்கு தானே வரேன். எல்லாம் பொண்டாட்டி மேல பாசம் இருக்கும். எல்லாம் பொண்டாட்டிய வந்து வீட்டுல ஒரு இதுவா கூட மதிக்கிறது இல்ல. பொம்பளை அதான் உங்க ஏஜ்ல ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை சித்து சார் போட் ஒர்க் ஆகல சித்து சார் அப்படின்னு ஏன் என்கிட்ட கேக்குறாங்க? போட் யாரு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது. போயிட்டாங்க. அந்த பொண்ணு தனியா அப்ப அந்த இடத்துல நான் சொல்றேன், என் குடும்பத்தோட இருக்க மேடம், சாரி மேடம், போட் ஒர்க் ஆகலாம், நீங்க நடு கடல்ல கூட நில்லுங்க அப்படி சொல்லுவீங்க. நானும் எதிர்பார்த்தேன். நீங்க தோவர நீ எம்ஜிஆர் மாதிரி போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப். அதாவது நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு கஷ்டம்னா நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும். அவங்க நம்ம தங்கச்சியோ அக்காவோ பார்த்துருந்தா சந்தோஷமா. வெயிட் பண்ணுங்க இன்னும் கதையை. நானும் பாக்குறேன், போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வருவீங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணு போட்லயே நீங்களும் போயிட்டீங்க. நான் ஏன் போறேன்? போனீங்களே என் கனவுல. அப்புறம் மறுநாள் பாக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் சாக்லேட் ஃபேக்டரி சாக்லேட் நக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் மறுநாள் பாக்குறேன் பொட்டானிக்கல் கார்டன்ல ரெண்டு பேரும் போட்டோ போஸ் இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கா என்ன பொண்ணு என்ன எப்படி இருந்துச்சு? பொண்ணு கொஞ்சம் நல்லாதான் இருந்தது. என்ன அதான் எனக்கு பயமே. ஏன்னா உங்களுக்கு வேற முடி இவ்வளவு பெருசு, உங்களுக்கு வேற முடி நல்லா பெருசா இருந்தா பிடிக்குமே கருகருன்னு. அதனால என்னடா இதெல்லாம் பிடிக்கும் சரி. ஆனா எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. வேற எங்கேயும் கான்சென்ட்ரேஷனே கிடையாது. நான் கேட்கறது பொண்டாட்டி புள்ளை எவ்வளவுதான் நம்ம கான்சென்ட்ரேஷன். எனக்கு சந்தேகமே. ஏன் போனீங்க?